ஹலோ எவ்ரிவன். எலெக்ஷன் பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமஸ் ஃபெமிலியர் பர்சன்ஸ் எல்லாமே வந்து, "நீங்கள் இங்கே நில்லுங்க, டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க" அப்படின்றாங்க. "ஏன் சார் டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க?" அப்படின்றாங்க. "அப்படி எவ்வளோ சார்? ரொம்ப அதிகமாக ரூ. 1,00,000 கட்டணுமா சார்?" அப்படின்னு பார்த்தா, ரூ. 1,00,000 கட்ட தேவையில்லைங்க. நம்ம சட்டசபையை பொறுத்த வரைக்கும் ரூ. 10,000 தான் டெபாசிட் அமௌண்ட்டு. இன்னும் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்காங்கன்ற பட்சத்தில் ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட் விச் மீன்ஸ் 5,000. அப்போ ஒரு 5,000 10,000 போகிறதுக்காக வந்து எல்லாம் கவலைப்படுவாங்களா சார் அப்படின்னா, கிடையாது சார். பேனர் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதா இருக்கும். அந்த செலவு எங்கேயும் இப்போ ரூ. 1,00,000 கோடி ரூபா செலவு பண்ணுறது தேர்தல்ல. இருந்தாலும் அந்த 5,000 10,000த்துக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், 6ல் ஒரு பங்கு ஓட்டு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் 6ல் ஒரு பங்கு ஓட்டு வாங்கலை அப்படின்னா, டெஃபினட்டாக டெபாசிட் அமௌண்ட்டு போய்டும். இது எதனால் பார்க்குறோன்னா, அந்த அமௌண்ட் டசன்ட் மேட்டர். 6ல் ஒரு பங்கு ஓட்டு கூட வாங்கலை அப்படின்னா, அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி என்னால் தைரியமாக என் தலைவர்கிட்ட சீட்டை வாங்க முடியும் அப்படின்றதுக்காக எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து இது ஒரு கௌரவ பிரச்சனை. டெபாசிட் இல்லாமல் உன்னை தோக்கடிக்கிறேன் ஆப்போசிட் கேங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதனால தான் சொல்கிறாங்க. இப்போ எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டசபையை பொறுத்த வரைக்கும் ரூ. 10,000. எம்பி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரூ. 25,000. இப்போ தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டைம் இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.